ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சமையலில் ரொம்பவுமே டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். நம்ம கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக கிடைக்கும், எல்லா சைட்லையுமே கிடைக்கக்கூடிய காய் தாங்க இது. இந்த காயை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபியா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த முறை வாழைக்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து 3 எண்ணிக்கையில் வாழைக்காய் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இதில் வந்து மேல்தோல் எல்லாத்தையும் நீக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தோட மேல்தோலும் நீக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி தட்டு அல்லது பச்சை தண்ணியிலலாம் நம்ம போட்டு வைப்போம். அந்த மாதிரி போட்டு வைக்கிறத காட்டிலும் அரிசி கழுவும் இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி காய் போடுறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், அந்த தண்ணியில் தான் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்தது தாளிப்பு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 3 எண்ணிக்கையில் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிந்தலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது, தண்ணியை தவிர. தண்ணியும் நம்ம அதிகமாக சேர்த்த மாட்டோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள், மீடியம் சைஸ் டம்ளரில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்த்தலாம். இந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துனாலே போதும். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலையை மேலே தூவி விட்டுக்கலாம். மல்லித்தலையை தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்த முறை வாழைக்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இதை டக்குன்னு செஞ்சிடலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.